பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது. என் பேர் உமா மகேஸ்வரி. நான் திருச்சூரில் இருந்து வரேன். இன்றைக்கி காலையில் ஒரு யதார்த்தமாக நான் ஒரு யூடியூப்பில் நவபாசானம் சொல்லிவிட்டு போகரோட சித்தரோட இது பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் படிச்சிட்ருக்கிறப்போ எனக்கே தெரியாமல் நான் இது பார்த்தது தான். இப்படி ஒரு முருகன் கோயில் 9 நவபாஷானங்களில் இதுவும் ஒன்று. அப்போ இது எத்தனையோ பார்க்கும்போது ஒரு உயிரோட்டமாக அதுலேயும் அபிஷேகம் செய்யும்போது முருகனே நேரில் நிற்கிற மாதிரி மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ என் பேத்தியும் என் சம்பந்தியும் கூட கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க இங்கே சென்னையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இத்தனை நாள் தெரியல. ஆனால் எனக்கு இந்த மாதிரி வரணும்னு சொல்லி முருகனோட அருளால் தான் நான் வந்திருக்கேன். இல்லைன்னா எனக்கு இப்படி வரணும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் என் கண்ணில் முருகன் காட்டணும்னு சொல்லி தான் இத்தனை நாள் என்னை காக்க வச்சுருக்காருன்னு சொல்லி எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்குது. எனக்கு என்னோடய கஷ்டங்கள்லாம் இதோட தீர்ந்து போகுங்கிற மாதிரி ஒரு பூரிப்பும் சந்தோஷமும் என் மனசில் இருக்குது. வணக்கம். நம்ம இருக்கிற ஆலயம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் ஆலயம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா பூந்தமல்லி அருகில் உள்ள வடக்கு மலையம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்கே நவபாஷான ராஜமுருகர் அப்படிங்கிற சுவாமி இங்கே அருள்பாலிக்கிறார். நம்ம கோவிலுடைய இந்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னா பழனியில் எப்படி போகர் சித்தர் போகப்பெருமான் நவபாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 பாஷாணங்களின் கூட்டுக்கலவையாக சுவாமியுடைய ரூபத்தை செஞ்சாரோ அதே போல்
வடபழனி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய போகர் சித்தர் வழியில் வந்த சித்தர் பெருமான், இங்கே ரமேஷ் ஐயா சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்மளுக்கு இந்த 2012 அப்படின்னு 2012ஆம் ஆண்டு இந்த நவபாஷான சிலையானது செய்திருக்கார். பின்னர் 2017ஆம் ஆண்டு இந்த கோவிலானது முழுதாக கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. நம்முடைய கோவிலுடைய முக்கியமான அம்சம் என்னென்னா, நம்ம கோவிலுடைய கோபுரம், இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா 9 அடுக்கு கோபுரம். 9 அடுக்குலையும் ஒவ்வொரு அடுக்குலையும் சுற்றி வர 8 திசையை நோக்கின மாதிரி 8 திசையை நோக்கி துவாரங்கள் அமைச்சிருக்காங்க. 8 திசையை சுற்றி வர ஓட்டை போட்டிருக்காங்க. இது எதனால் அப்படின்னா, இந்த நவபாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிலை மேலே படக்கூடிய காற்று, நீர், பால், அபிஷேக பொருட்களெல்லாம் மருந்தாக மாறி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால நம்ம பூமியில் இந்த கோபுரத்து மேலே அடிக்கக்கூடிய காற்றானது எந்த திசையில் அடித்தாலும் கோபுரத்து வழியாக சுவாமி மேலே பட்டு கருவறைக்குள்ளே சுவாமி மேலே பட்டு சுற்றும் பொழுது பார்த்திங்கன்னா உள்பக்கமாக ஒரு 5 துவாரங்கள் இருக்குது. இப்போ சுவாமி மேலே பட்ட காற்று அந்த 5 துவாரங்கள் வழியாக வெளியே ஆலயத்தை பிரதட்சணம் பண்ணுற பக்தர்கள் மேலேயும் நம்ம சுவாசிக்கிற அந்த மூச்சு காற்றுக்குள்ளேயும் அந்த காற்று போகும், நவபாஷான காற்று உள்ளே போகும். அப்போ நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் குணமாகும். இந்த நவபாஷாணத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, போகர் சித்தருடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய தொழுநோய் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நோய் பரவிட்டு இருந்தது. அந்த நோயை தடுக்கிறதுக்காக போகர் சித்தர் மற்றும் அவர் கூட இருக்கக்கூடிய சீடர்கள்லாம் சேர்ந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும், மக்கள்லாம் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஞானத்தின் மூலியமாக இந்த நவபாஷாணங்களுடைய விஷயங்களை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்து பூமிக்கடியில் இப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய அருள் மூலியமாக இந்த பாஷாணமானது அவங்களுக்கு கிடைத்தனால சுவாமி அதை செய்து முருகருடைய சிலையாக செய்திருக்காங்க. இப்போது இந்த நவபாஷாணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை மற்றும் கதிர்வீச்சு விஷயங்களால் தான் நம்மளுடைய உடலில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு எல்லாம் சரியாக ஜீரணமாகுது. அப்போது இந்த உடல்நிலை மாற்றமானது ஏதாவது சமநிலையற்று போகும்போது நம்மளுக்கு நோய்வாய்ப்படுறோம். அப்போ தான் நம்மளுக்கு சளி, காய்ச்சல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அப்போது அந்த சமநிலையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த நவபாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாஷாணத்துக்கிட்ட இருந்தோம் அப்படின்னா அந்த கெட்ட கதிர்வீச்சுகளும் தட்பவெட்ப நிலைகள்லாம் சமமாக்கி தரக்கூடிய வலிமை இந்த 9 பாஷாணங்களுக்கு உண்டு. அப்படி இருக்கிற பாஷாணங்களை ஒவ்வொரு பாஷாணமும் ரொம்ப விஷத்தன்மை உள்ளது. அப்போது இந்த விஷத்தன்மையெல்லாம் நீக்கி நம்மளுக்கு மருந்தாக்கி போகப்பெருமான் அந்த குறிப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு போனனால இப்போ நம்ம இங்கே இந்த சுவாமியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த நவபாஷாணத்து நம்ம கோவிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, பழனியில் எப்படி ராக்கால சந்தனம் அப்படின்னு சொல்லி சந்தனம் சுவாமி மேலே போட்ட சந்தனம் கொடுப்பாங்களோ, அதே போல் இந்த பாஷாணத்திலிருந்து இரவு நேரத்தில் நீர் சுரக்கும். அந்த நீர் பேர் தாய் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. காத்தால் பார்த்தேன்னா இந்த சுவாமி மேலே வேர்வை நீர் மாதிரி அந்த தண்ணி வெளியே சுவாமி மேலே வேர்வை மாதிரி படிஞ்சிருக்கும். குட்டி குட்டியாக முத்து முத்தாக கண்ணுக்கு தெரியாத அளவு சின்ன சின்னதாக இருக்கும். அது மேலே கொஞ்சம் ஜலம் கொட்டி அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக நீரை பிடிச்சி சுவாமிக்கு நாங்கள் வர பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுத்துட்டு வரோம். அந்த தீர்த்தத்தை சாப்பிடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் குணமாகும். அதே போல் சுவாமி 9 நவ பாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 பாஷாணம் நம்மளுக்கு கிரகங்கள் பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள். அப்போது இந்த நவபாஷாணத்துக்கும் இந்த நவகிரகங்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அதனால் நவகிரகங்களை எப்படி 9 முறை பிரதட்சணம் பண்ணுறோமோ அதுபோல் சுவாமியை 9 முறை பிரதட்சணம் பண்ணணும். கோவிலுடைய விசேஷம் 9 வாரம் சுவாமியை 9 பிரதட்சணம் செய்தால் நம்ம கேட்கக்கூடிய வரங்களை எல்லாம் கொடுக்குற இடத்துல சுவாமி இங்கே அருள் பாலிக்கிறார். அதே போல் நம்ம கோவில் ஆலயங்களில் இருக்கக்கூடிய மற்ற பரிவார சன்னதிகள்லாம் பார்த்திங்கன்னா விநாயகர், பாதரச ஸ்வரூப கைலாசநாதர், அதாவது கைலாசநாத சுவாமியை சிவபெருமான பாதரசத்தில் செய்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். கங்காதீஸ்வரர், விசாலாட்சி அம்மன், அப்புறம் அம்மச்சாரம்மன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 27 சர்ப்பங்கள், 27 நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய சர்ப்பதோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல அந்த 27 சர்ப்பங்கள்லாம் இருக்காங்க. அப்புறம் க்ஷேத்திரபாலகர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபைரவர் மற்றும் தேவி துர்கா பரமேஸ்வரி துர்கை அம்மனும் இந்த கோவிலில் பரிவார மூர்த்தியாக இருக்காங்க. நம்ம கோவிலில் வியாழக்கிழமை அன்று குருவாசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்று நம்ம கோவிலில் விசேஷமான குரு பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய பகல், அதாவது பிற்பகல் 1 to 2 மதியம் 1 to 2 குரு ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹோரையில் குரு பகவான் கீழே இருக்கக்கூடிய வடபழனி சித்தர் சுவாமிக்கு விசேஷமான பால் அபிஷேகம் நடக்கும். பக்தர்கள் தங்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் அன்றைக்கி கிடைக்கும். அதே போல்
நம்மளுடைய ஆலயம் பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது நம்ம இருக்கக்கூடிய வியாதிகள், நம்மளுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய வியாதிகளை எல்லாம் குணமாகக்கூடிய அனைத்து அம்சங்களும் நம்ம கோவிலில் இருக்குது. அனைத்து பக்தர்களும் வந்து நவபாஷான முருகர் கோவில் வந்து பயனடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மலையில் இருக்கக்கூடிய பாலமுருகனானவர் வந்து போகரால் சிலை உருவாக்கப்பட்டது. அதுபோல் இந்த கோவிலில் உள்ள ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் கோவில் வந்து வடபழனி சித்தரால் உருவாக்கப்பட்டது. இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு செயலாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், நீங்கள் முருகனை வேண்டி இந்த கோவிலுக்கு தடை இல்லாமல் 9 வாரம் நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா முருகன் உங்களுக்கு வந்து காரிய சித்தியை அருள்பாலிப்பார். அதனால் இந்த முருகனுக்கு காரிய சித்தி முருகனும் ஒரு பேர் சொல்லலாம். நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் எதுவானாலும் 9 வாரம் தடை இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் முருகனை நீங்கள் தரிசனம் பண்ணி முருகனை நீங்களோட அருளை பெற்றீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுக்கு அவர் நிறைவேற்றி தருவார். இது நிதர்சனமான ஒரு உண்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். நாங்கள் பூந்தமல்லியில் இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நவபாஷான ராஜமுருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். தைப்பூசத்து அன்னைக்கு நல்லா சிறப்பான அபிஷேகத்தை பார்த்தோம். அதனால் மக்கள் அனைவரும் வரணும், கண்டிப்பாக நினச்சது நிறைவேறும். முருகன் நம்பிக்கையோடு கண்டிப்பாக வாங்க கோயிலுக்கு. நன்றி, சந்தோஷம். இந்த கோயில் சிறப்பு பற்றி சொல்லணும்னா, நவபாஷான அந்த 72 துவாரங்கள் மூலயமா காற்று உள்ளே வந்து அந்த மேல் சட்டை இல்லாமல் உள்ளே வரும்போது நவபாஷானத்து மேலே பட்டு அந்த தாய் நீர் சுரக்கிறதுனால, அந்த தாய் நீர் சுரக்கிற அந்த தண்ணியை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு உடலில் இருக்க நோய்கள்லாம் வந்து நம்மளை விட்டு போகுன்றது உண்மை. இதில் நிறைய விஷயம் என்னென்னா, எனக்கு குறைஞ்சது ஒரு 10 வருஷமாக சுகர் இருக்குது. நான் சித்தா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஆயுர்வேதிக்கு இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த 10 வருஷத்தில் நான் சானிட்டோரியம் சித்தா ஹாஸ்பிட்டலில் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐயா மூலயமா எனக்கு ஒரு 3 வருஷமாக நான் சித்தாவில் இவர்களே மருந்து சாப்பிட்றேன். கோவிடுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நாங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறம் இந்த மெடிசன் சாப்பிட ஆரம்பித்து இன்றைக்கி நல்லாயிருக்கும். நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் பயனடைகிறாங்க. என்னோடய அனுபவன்றது இதை விட நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு, மிராக்கள் நடந்திருக்கு. சமீபத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய தந்தையாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப உபாதையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இன்றைக்கும் அந்த நிலைமையில் இருக்கார். இருந்தாலும் அன்றைக்கி இருந்த நிலைமையோட இன்றைக்கி பரவாயில்லன்ற அளவுக்கு இன்றைக்கி ஐயாவோட மருந்து வேலை செஞ்சுருக்கு. அது வந்து என்னோடய அனுபவம். நவபாஷானம் என்று நம்மளுக்கு நினைவுக்கு வருது பார்த்திங்கன்னா பழனி தண்டாயுதபாணி. அதுக்கப்புறம் அதை உருவாக்கிய போகர் சித்தர். 5000 வருடத்துக்கு முன்னாடி நவபாஷான சிலை உருவாக்கிய போகர் சித்தர் போகர் நிகண்டு என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கார். இந்த நவபாஷானத்துடைய தன்மைகள், இது எப்படி செய்கிறது, அதோடைய தத்துவங்கள், இதை பற்றி பஞ்சபூத தத்துவத்தில் அது என்ன ஆக்டிவ் ஆகுது,
பெண் தன்மை ஆண் தன்மை இதெல்லாத்தையும் கான்செப்டில் அந்த போகர் நிகண்டுன்ற நூலில் குறிப்பிட்டிருக்கார். அதை பேஸ் பண்ணியும் ப்ளஸ் என்னுடைய குருவின் குரு மகாகுரு அறிந்தார்கினியனார், அவருடைய சீடர் வடபழனி சித்தர். அறிந்தார்கினியனார்கிட்ட நான் 2 வருஷம் கூட சீடராக இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் குருவோட 6th படியிலேருந்து நான் அவர் கூட பயணம் பண்ணிகிட்ருக்கேன். அவர்கிட்ட இருந்த அந்த தியானம், இந்த மருத்துவக்கலை, நவபாஷண கட்டு இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன். நவபாஷணம்னா 9 பாஷாணங்கள், 96 மூலிகைகள், குருமுப்பு, துருசுனத்துடைய கலவை தான் இந்த நவபாஷாணம். இந்த ஒரு கட்டை உருவாக்கி இந்த உலகத்துக்கு சூரிய உதயம் 3:30 மணிக்கு உதயமாகுது. 3:30 மணிக்கு சூரிய உதயமாகுது. அப்புறம் லண்டன் கிரீன்விச் டைம் படி சொல்கிறேன் நான். சூரிய உதயம் ஆகும்போதும் ப்ளஸ் அந்த ஓசோன் படலம் 3:30 மணிக்கு மேலேருந்து கீழே இறங்கும் போதும் அப்போது அந்த சிலை வந்து அந்த நேரத்தில் சூன்யமாகுது. எந்த கட்டுனா பாஷாண கட்டு, நம்ம சிலையோ இல்லை ஏதோ ஒரு கட்டு வந்து சூன்யமாகுது. அந்த கிரீன்விச் நேரப்படி அந்த சூரியன் உதயம் ஆகிறதுக்கும் ப்ளஸ் நம்ம அந்த ஓசோன் படலம் அந்த கட்டு நவபாஷண கட்டில் இல்லை சிலை மேலே படரும்போது அந்த ஓசோன் படலத்தை உள்வாங்கி தாய் நீராக வெளியே வருது. அது நம்ம அதிகாலையில் அதை அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டா அருமருந்து அந்த கான்செப்டு இந்த கோயில் உருவாக்கியிருக்கோம். இது மொத்தம் 72 ஹோல்ஸ் இருக்குது. 72 துவாரம் வழியாக காற்று உள் புகுந்து அது சாமி மேலே பட்டு, அந்த சாமி மேலேருந்து பட்டு வெளியே வர அந்த காற்று 5 துவாரம் கீழே சுற்றி வரும்போது 5 துவாரமாக வெளியே வருது. ஸோ அதனால தான் நம்ம மக்கள் எல்லாம் மேல் சட்டை, ஆண்கள் மேல் சட்டை எல்லாம் சுற்றணும் 9 சுற்று. இதுவே இந்த நவபாஷண முருகன் கோயிலுடைய சிறப்பு. நன்றி, வணக்கம். முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா. தங்கரதம் ஒன்று இங்கு அசைந்து வர, செந்தில் வளர் கந்தனுமே கோலுவிருக்க, அன்னை மகள் தெய்வானை வள்ளியுடன் நான் வணங்கும் திருக்கோலம் காணுங்களே. முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா. தேவரெல்லாம் கூடி நின்று வடம் பிடிக்க, தென் பழனி வலம் வரும் தங்கரதமாம். தங்கரதம் மீதமன்றி கோலுவிருக்கும் தண்டபாணி தெய்வமே சரணமையா. முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா. வண்ணமயில் வாகனத்தில் வேல் முருகன், வள்ளி தெய்வ யானையுடன் வால் மருகன். தென்னகத்தில் வாழுகின்ற சிலையழகன், என்னகத்தில் காட்சி தந்தான் கலையழகன். முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா. என் பேர் புவனேஸ்வரி. நாங்கள் ஆவடி கோர்ட் நகரி சைட்லேருந்து வரோம். ஸோ இங்கே நவபாஷாண முருகர் கோயில் இருக்குது. இங்கே தைப்பூச திருவிழா விசேஷமாக இருக்கும் அப்படின்னாங்க. முருகர் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம். ஸோ அதனால் முருகரோட தரிசனத்தை பார்த்துட்டு அவரோட பலன் அனுபவிக்க எல்லோரும் வாங்க. இப்போ தைப்பூசத்துக்கு வேண்டி அபிஷேகம் பார்க்குறோம். இதில் வந்து நாங்கள் பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், எண்ணெய் எல்லா விதமான அபிஷேகங்களையும் பார்த்தோம். ரொம்ப அற்புதமான ஒரு அபிஷேகமும் அற்புதமான உயிரோட்டம் உள்ள ஒரு அற்புதமான நவபாஷான ஒரு இது. இத்தனைக்கும் போகர் வந்து இப்படி ஒரு சிலை வந்து இங்கே வச்சிருப்பாருங்கிறதே ஒரு அதிசயமான ஒன்று தான். ஆனால் இது இவ்வளவும் இது போல் எல்லாம் இந்த இதை பார்த்துட்டு எல்லோரும் வரணும், பகவானோட அருளை பெறணும், முருகனோட அருளை பெறணும்னு நான்
ஆசைப்படுகிறேன். பஞ்சாமிர்த அபிஷேகம் பார்த்தோம், விபூதி அபிஷேகம் பார்த்தோம், நெய் அபிஷேகம் பார்த்தோம், பாலாபிஷேகம் பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த முருகன் அருளோடு வந்து நீங்களும் வந்து குடும்பத்தோடு வந்து எல்லாமே அருளை பெறணுன்ட்டு என்னோடய ஆசை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது.